புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட முரளிராஜாவின் பாட்டி கருப்பாகி உயிரிழந்த நிலையில் அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாக்யராஜ், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வேங்கையில் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா அவருடைய பாட்டி நேற்று காலை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருடைய இறுதிச் சடங்கிற்கு வெளியூர்கள் மற்றும் தேவையில்லாத நபர்கள் உள்ளே சென்று செல்லக்கூடாது என காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இறுதிச் சடங்கிற்கு அமைதியாக நடத்த அனுமதிக்க வேண்டும் என அவங்க உறவினர் தரப்பு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அதாவது இறுதிச் சடங்கில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. கட்சிகளை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறாங்க. அதாவது கட்சி கொடிகளை பயன்படுத்தாமல் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக கும்பலாக செல்லாமல் 5 பேராக செல்லவும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த மூவாரின் உடலுக்கு கந்தர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை சென்று மாலை அணிவித்து விளையாட சென்றனர். இதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் இளமதி, வெள்ளை நந்தின் போன்றவர்களும் மற்றும் மாநில நிர்வாகிகளும் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து அந்த உயிரிழந்த மூவாரின் உடலுக்கு பல்வேறு பகுதியில் இருந்து போலீஸ் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அனைவரும் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்.